கொடுக்கவே இல்லடி. அதுக்குள்ள வேண்டாம் வேண்டானே விட்டுட்டு. அது சும்மா செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டா கொடுக்கனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். டெமோ பாத்திருக்கீங்க? அது அப்படி சொல்லலாம். செக் பண்ணி பார்த்தேன்னு சொல்லலாம். தப்பே இல்லடி. தப்பே இல்லாம பண்ணணும். தப்பு இல்லாம பண்ணணும். அப்ப தப்பு இல்லாம பண்ணணும்னு வச்சுக்கையா, அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம்னு பாக்கணும். இப்போ அந்த தப்ப எப்படி தப்பு இல்லாம கரெக்டா, தப்பே இல்லாம கரெக்டா பண்ணிட்டு தப்பே இல்லாம அதனால தப்ப கரெக்டா பண்ணணும். அதனால தப்ப நீங்க சாமத்தியக்காரதான் நான் ஒத்துக்கிடுறேன். அதாண்டி, அத சரி பண்ணணும்ல, அதுக்குதான் சொல்லுதேன். அத்தா ஒத்துக்கிட்டேன்னா நீங்க சாமத்தியக்காரன்னு இனி திட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே. மட்டும் சொல்லிவிட்டேன். எப்பா இல்லடி, நான் சரியாதான் சொல்றேன். உனக்கு புரியுதா புரியலையா? பேசுறது நீங்க தானே. போதும், நான் ஓட்டத்தை பிடிக்கிறேன். ஓட்டத்தை பிடிச்சிட்டா? அடிக்கடி என்ன சில்லு வண்டி சொல்லுவீங்களா? இந்த சில்லு வண்டி ஓட்டத்தை பிடிங்க பாப்பா. ஓய், நீ சில்வண்டு நான் சிறுத்தை எப்படி பாயும் தெரியல. பாக்கலாம் இந்த சில்லு வண்டா இல்ல இந்த சிறுத்தையானே. சிறுத்தை பாஞ்சிருண்டி. அதான் இந்த சில்லு வண்டு கிட்ட நடக்காது. பாக்கோ, நான் எப்படி ஓட்டத்தை பிடிக்க மட்டும் பாருங்க. அத சொல்றேன். அந்த தப்பை நீ பண்ண மாட்டேன். சொன்னா கேளு. தப்ப திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. தப்ப சரி பண்ண போறீங்க. இந்த கேஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா? பாக்காடி, இந்த சிறுத்தைகிட்ட இந்த சிறுவண்டி எப்படி சிக்க போகுதுன்னு பாரு. பாக்காதானே போற? ஓய் வேண்டாடி, ஓடாதடி, நெல்லடி. சரி, ஓடி புடிச்சத்தான் கிடைக்கும்னா பரவாயில்ல, ஓடுறேன். என்ன அப்பமா விடுதுன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க பாரு. அத சொல்லிட்டு மேல மணிக்கு பந்தயம். இந்த சில்வண்டி இந்த சிறுத்தைகிட்ட சிக்கும் பாக்கியா? அது இன்னும் ஒரு மணி நேரத்தை சிக்கிறோம் பாக்கியா? ஆமாடி, நான் பந்தயம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். இந்த சில்வண்டி இந்த சிறுத்தைகிட்ட சிக்கும். இதுக்காக நான் எப்படி ஓடுறேன் மட்டும் பாருங்களேன். எங்க ஓடு பாப்பா? பாருங்க எப்படி ஓடுறேன் மட்டும் பாருங்களேன். ஐயோ, இது சும்மாவே சில்வண்டி பறந்து போவேன். எடி ரொம்ப ஓடாதனா? எப்படி ஓடுறேன் மட்டும் பாருங்க. இல்ல என்ன சோதிக்கலான்னு கேட்டேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இது எல்லாம் பார்த்தா எதையும் கண்டுபிடிக்க வந்த மாதிரி தெரியல. கண்டுபிடிக்க வந்த இடத்துல இவளுக்கு தோதுவா போச்சுது. இங்க கட்டுவாரும் கொட்டுவாரும் கிடையாது. அதுக்கு வாட்டில அலையுதுவேன். உங்களுக்கு ஏத்த இடமா மாத்திட்டீங்களா? எப்படி தொட்டு பிடிச்சிடாது நானு பாக்குறேன். போங்க போங்க, அங்க ஒரு கோரை காய்ச்சி பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இருடா, உனக்கு தான் இருக்குது. எப்படிலாம் என்ன தாங்கி எடுத்து கூட்டு வந்த இத பார்த்ததுக்காடா? நான் பேயோட போராடுவேனா இல்ல இதோட போராடுவேனா? கட்டுங்கொய்யால பேயின்னு பார்க்க மாட்டேன். பேயாட்டி அடிச்சு விடுவேன். அவிய நிக்கும் போதெல்லாம் ஊமை மாதிரி இருந்துட்டு எப்ப நான் வருவேன் கொக்கோ கொக்கோன்னு கூவலாடி இருந்தீலோ. பேயின்னு பார்க்க மாட்டேன். பேயாட்டி அடிச்சு விடுவேன். ராஸ்கல், அது இவ்வளவு நமக்கு கொஞ்சிட்டு நின்னாவ. அப்பலாம் அமக்குற மாதிரி இருந்துட்டு நான் வந்து நின்னல அப்படின்னு கூவுதாவ. Kenapa tak tidur lagi? Piai கூட என்ன சோதிக்குவே. போங்க போங்க, அங்கே ஒரு காட்சி இருக்குது. என்ன ஓட்டம் சோப்பா. எப்பா முடியல. இங்க பாரு, இவ்வளவுதான் மரியாதை சொல்லிவிட்டேன். சொல்லிட்டேன், இவ்வளவுதான் மரியாதை. நல்லதுக்குல்ல சொல்லிட்டேன். அதை தாண்டி நானும் சொல்றேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதையே கிடையாது. கோழிக்கில போட்டு நசிக்கிறேன். கரெக்ட், நீ சொல்றதா கரெக்ட். இதுக்கு மேல ஓடக்கூடாது. நீ சொன்ன பாரு, 100க்கு 100 உண்மை.
அங்க என்னத்த தேடுற? இல்ல, எங்க ஒரு அக்கா என்ன ரொம்ப சோதிப்பாவ. நான் தனியா இருக்கும்போது மட்டும் அப்படின்னு என்னெல்லாமோ வித்த காட்டுவவ. இப்ப காட்ட மாட்டாவல, காட்ட மாட்டாவ. அவளுக்கும் தெரியுது, அவளும் என்ன சோதிக்காவ. நான் சொன்னது என்னட்டியாச்சுடி, இதுக்கு மேல ஓடக்கூடாதுடி. நான் கோத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போயிரு போயிரு, இல்லன்னு வச்சுக்க. இதே கோவந்தாண்டி வேணும், இந்த கோவந்தாண்டி நமக்கு வேணும். ஐயோ, என்ன ஈ சத்தம்? விடக்கூடாது ஜபா, விடவே கூடாது. இது நமக்கான நேரம். சப்பா, என்ன கொலக்கறி ஆக்காம போக மாட்டான் நினைக்க. போட்டி போ, போட்டி. ஓடி ஒளிஞ்சதெல்லாம் போதும், இது எதுக்கு நிக்கிற நேரம். புரியுதா ஜபா? அங்க குடுக்கத கொடுத்தாச்சு, நீ வாங்கத வாங்கியாச்சு. போதா குறைக்கு பத்தலன்னு ஓடி பிடிச்சு விளாண்டுட்டு இருக்கிய. என்ன கடப்பத்தி பாக்குற நீ? அத்தா, உனக்கு இன்னும் வேணும்னு ஆசை இருக்குல்ல, அங்க நின்னே வாங்கிட்டு வர வேண்டியதானே. ஏன்டி கடுப்பேத்துற? என்ன சொல்ற? யார வேணா நம்பலாண்டி, உன்ன மாதிரி இருக்கல மட்டும் நம்பவே கூடாது. நின்று வாங்கினது பத்தாதுன்னு ஓடி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க. நீ என்னென்ன வேலைக்கு என்னென்னலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. 2 வயசுல என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிய, எனக்கு தெரியாது. சோதிக்காம போய் காலு கீழே போட்டு நசிக்கிறான் படி. இல்லடி, அதையனா ஓடிரே ஓடிரே. அது என்ன தேடிட்டு வரவ, நான் இல்லைன்னு சொல்லிடுன்னு போயிட்டே மட்டி. ஐயோ, பியாய் கூட என்ன பார்த்து பரியாசம் படிச்சிருக்கிறே. இதுக்கப்புறம் சிங்கிளா இருக்க கூடாது. இதை விடுங்க, நான் போறேன். போலாம் போலாம். அதான் உங்களுக்கு என்ன பார்த்து பிடிக்காதுல்ல, விட வேண்டியது. இப்போ நீ ஏதாவது பேசுன? எனக்கு ஒண்ணு இந்த கோவம் வேண்டாம், இதை விடுங்க. கொஞ்சம் செஞ்சுக்கிடுவாங்க, அதே நேரத்தில் என்ன கோவப்படுவாங்க. போங்க. அதான் கொஞ்சம் இருக்கலாம், விடு. சரி, இதை விடுங்க, நான் போறேன். நான் விட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறாரு. இங்க பாருங்க, ஏற்கனவே ஜெபா பார்த்துட்டு போயிருக்கா. வேற யாராவது வந்துடாம விடுங்க. இதுக்கப்புறம் இங்க யாருமே வரமாட்டாங்க. என்ன குறுகுன்னு பார்க்க வா போவோம். ஒண்ணுக்கு சலிச்சது இல்ல. ஐயோ, என்ன டிச்சுக்கிறது? ஏன்டி மானத்தை வாங்க? டேய் டேய், பாக்கடா. ஐயோ, ஒண்ணு இருவாரு. ஒண்ணு ஏன்டி இப்படி பண்ணல? இல்ல, ஒரு பொறாமதான். ஒண்ணு. ஐயோ, போச்சு. ஒருத்தி கத்தாதன்னு சொன்னேன். ஐயோ, சரி சரி, என்னங்க? அதெல்லாம் பாத்துட்டு போயாச்சா? என்னத்துக்கு ஏன் நீ பாத்துட்டு போயிட்டான்? இனி ஒண்ணும் பண்ண முடியாது. புருஷன் இதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு? அந்த புருஷன் இருந்தாச்ச விடு. அதான் எல்லாரும் பார்த்தாச்சு. என்ன தப்பு இருக்கு? யாரும் பார்க்காத வரைக்கும் தாண்டி தப்பு. அதை பார்த்தாச்சுல, இது தப்பு இல்ல. இது தப்பு இல்லாம தப்ப சரியா, தப்பு இல்லாம தப்பு தப்புதான். அது தப்பு இல்லாம இல்ல. எங்க பார்த்தேன்? நிச்சயமா யாரோ போனாங்க. நான் பார்த்தேன். கொலுசு சத்தம் கேட்டுச்சு. யாரா இருக்கும்? இல்ல, நான் நல்லா பார்த்தேன். யாரோ வெளியில இருந்து உள்ள போனாங்க. நான் பார்த்தேன். சத்தியமா வெளியில இருந்து யாரோ உள்ள வந்தாங்க. நான் பார்த்தேன். இங்கதான் போயிருக்கணும். இந்த சைடா போயிருக்கணும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா உள்ள? ஹலோ, இங்கதான் வாசலும் கிடையாது, கதவும் கிடையாது. மர்மமா கட்டி வச்சிருக்கான் பையன் உள்ள. சரி, யாரோ போனாங்களே, நான் போந்தல.
கொலுசு சத்தம் கேட்டுச்சே, கேட்டுச்சு கேட்டுச்சு கேட்டுச்சு, கொலுசு சத்தம் கேட்டுச்சு. நான் கேட்டேன், நான் காதல கேட்டேன். ஐயோ, இங்க தானே வந்தாங்க, யாருன்னு பார்க்காம விட்டுட்டேனே. இதுக்குதான் இங்க யார் கூடயும் வரக்கூடாதுங்கிறது. எல்லாரும் பேச்ச கேட்டு வந்தெல்லாம் எனக்கு தேவைதான். டேய் மாணிக்கோ. சப்பா, என்ன எத்த பெத்த வைரமே, என்ன சப்பா, என்ன மரியாதையே கொடுக்க மாட்டாளா? அதை சொல்லணும். நான் ஒன்னும் உங்க காலேஜ்ல படிக்கிறேன்னு சொல்லணும். என்ன மூஞ்சி மட்டும் தான் கோபம் இருக்கும். காமெடி பீஸ். டேய் மாணிக்கோ. என்ன எல்லாரும் என்ன தனித்தனியா விட்டுட்டு போயிடுறாங்கடா. எங்க சுத்தினாலும் ஒரே மாதிரி இருக்கு. என்ன வீட்ல கொண்டு விட்டுறே. அதுதான் முத செய்யணும் பாத்துக்க. வழி கண்டுபிடி பாப்போம். பேதில போவா. உள்ள கூட்டிட்டு வந்துட்டு வெளியில கூட்டி போனா எகத்தாலமா பண்ணுதே. இருடா. பேச்ச பாரு. இப்ப எனக்கு எப்படி வெளியில போறேன்னு தெரியல. நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு இங்க யாரையும் பிடிக்கல. எல்லாரும் என்ன தனித்தனியா விட்டுட்டு போயிடாத. அங்கங்க ஆந்த கத்துது, பியாய் கத்துது. நீ கொஞ்சம் நட. இந்த கொலுசு சத்தமும் இல்ல, அது வேற வேற சவுண்ட் கிடைச்சு. நல்ல நட. எதுக்கு நீ நடைய சொல்லுத. இது இல்லவே இல்ல, அது வேற மாதிரி கிடைச்சு. அது வேற மாதிரி கிடைச்சுதே. அப்ப அந்த சைடு தான் போயிருக்கோம். அட பாவே, மறுபடியும் என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாவல. நீ யாருமே இல்ல. எடிச்சாவா, எடிச்சாவா. என்ன கொலுசு தகுதே. ஜப்பா கொலுசு போடல, ரேச்சல கொலுசு போடல. பர யாரு இந்த மாணிக்க போய் இததான் கேட்டுட்டு இருந்தானோ. டேய் மாணிக்கா, டேய் மாணிக்கா. யோ, நல்ல கொலுசு தான் கேட்டுச்சே. இது நிச்சயமா யாரோ நடமாடுற கொலுசு தோல்ல. இங்க ஏதாவது கொலுசு சத்தம் கிடைச்சது கேட்கல. சரி, நீ போய் என் வேலை நின்றுட்டு இருக்க. என்னால போய் உட்காரு போ. இங்க தானே கேட்டுச்சு. இல்ல, யாரும் நண்பர் மாதிரி இருந்துச்சு. நேத்து இதே சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. அது இதே டைம்ல, இன்னைக்கு அதே டைம்ல தான் கேக்குது. என்னவா இருக்கும்? சரியான நேரத்துல கேக்குறேன். அப்படின்னா யாரோ பதிவா இந்த டயத்துக்கு வந்துட்டு போறாங்க. வந்துட்டாங்க அப்படின்னா போற டைம். அப்ப கண்டிப்பா போகணும். எதுக்காக மறைஞ்சு போகணும்? அவங்க மட்டும் இப்படி வந்து வெளியே போறாங்க. யாரது யாரது? கண்டுபிடிக்கிறவன் எப்படி உள்ள வந்தாச்சு, இனி எப்படி வெளில போறாங்க அதை தெரிஞ்சாக்கணுமே. ஏதோ மனசுக்கு மும்பரமா யோசித்த மாதிரி இருக்குது. ஒண்ணு நீ போ, நான் வரேன். அட எருமை மாடுகளா, ஒத்தையில விட்டுட்டு போதுவே. அத்தே, எனக்கு மட்டும் தான் கேக்குறேன். அப்படின்னா நான் வந்து நிக்க கவனிச்சுட்டேன். வர்ற சவுண்ட் கேக்குது, ஆனா போற சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. நானும் நேற்று இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். பக்கத்துல தானே நடந்து போனாங்க. பக்கத்துல போய் மாதிரி இருந்தது. நான் திரும்பதுக்குள்ள அழக்கணும். நான் கூட இசை ஜெபா எச்சல் தான் போட்டுப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படி பார்த்தா இசை மட்டும் தான் போட்டிருக்கான், ஜெபா எச்சல் போடல. இசைக்குள்ள கொலுசு ஒண்ணுமா அது இல்ல. இல்ல, இசை போட்டிருக்க கொலுசத்தை மாதிரி இங்க யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. அதே எப்படி? அதை நான் நுணுக்கமா செஞ்சது. அவ போட்டிருக்க கொலுசோட சவுண்ட் எனக்கு மட்டும் தான் நுணுக்கமா கேட்கும். அது வேற உனக்கு புரியாது. அதை நான் நுணுக்கமா அந்த முத்துக்குள்ள ஒன்று செஞ்சிருக்கேன். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது அவ எங்க இருக்கான்னு அடையாளத்துக்காக நான் பண்ணது. ஓ, அவ எங்க இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நான் அதை மாட்டி விட்டு இருக்கேன். ஒருவேளை அவ கலத்தி எரிஞ்சிட்டேன்னா என்ன தவிர வேற யாராலும் அவ கலத்து அந்த கொலுசை கலத்த முடியாது. அட போய், உன்ன மாதிரி எவனும் கெட்டினவளுக்காக இவ்வளவு பண்ண மாட்டான்டா. சரி, அது அவளை கண்காணிக்கிறதுக்காக நான் போட்டது. அந்த கொலுசை தான் கேட்கறது இல்ல. ஆமா, கிட்ட வந்து கொலுசா அப்பதான் கேட்டுச்சு. சரி, நான் தேடி பார்த்துட்டு வரேன். எனக்கு என்னமோ இன்னும் உள்ள தள்ளி போனா ஏதோ ஒண்ணு இருக்குது. அதை பார்த்துட்டோம்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம். அது ஏக்கர் கணக்குல போகுது. அவ்வளவு எங்க போயிட்டு வர முடியும்? பாம்பு ரொம்ப கிடந்துனா சரி, முதல்ல இந்த புல்லெல்லாம் நம்ம கிளீன் பண்ணுவோம். அப்பதான் நம்ம உள்ள தள்ளி போக முடியும். நிச்சயமா விஷப்பாம்புகள் கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓய், இங்க பார், அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. இங்க இருந்து ஆஸ்பத்திரி கூட போக முடியாது. அதை பார்த்தோம் உள்ள போக முடியாது. என்ன சொல்ற? பாம்பு கிடக்கிற செய்யும் இல்லங்களா? அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம பாட்டு உள்ள போவோம். உள்ள என்னமோ இருக்குது. அந்த புதருக்கு அங்க போயிட்டேன்னா நிச்சயமா ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வழிபாதையா இருந்ததுன்னா? என்ன சொல்ற? ஒருவேளை அதுக்கு அங்க போய் வழிபாதை இருந்ததுன்னா பாம்புக்கு போயிட்டு இங்கே இருக்க போறியா? இப்ப கூட ஒரு 3 பாம்பு இதோட போச்சுது. அதுக்காக பாம்பா? நான் சிட்டில வளர்ந்தவன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காத. இல்ல, நான் உள்ள போறேன். அதெல்லாம் பார்த்தா நடக்கணும். சரி வா, நம்ம உள்ள போலாம். நீ கிளீன் பண்ணி, நானும் வர மாட்டேன். வரல, தோலை ஊச்சுவேன். வாடா. என்ன விட்டுறடா, அதெல்லாம் நான் கை வச்சுக்கிட மாட்டேன். இறங்கி வேலை செய்யணும். வா, ஆம்பளை தானே? என்னடா ஆம்பளை தானே? வா, இறங்கி வேலை பாரு. வந்து தொலைறேன். பாம்பு கும்பு வந்ததே, அது வரும். நான் முதலே சொல்லிட்டேன், பாம்பு வரும். நீதான் கவனம் வேலை பார்க்கணும். பாவி, உசாம சொல்றியடா. நான் இருக்கல, வா. அப்போ வரேன். நீ ஏன் வாக்கு கொடுத்துட்ட? சரி வரேன். அங்க பாரு,
இவ்வளவு அடர்ந்த காடா இருக்குதுன்னு. எனக்கு என்னமோ இந்த காட்டு வழியா போனா அந்த சைடு பாதை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு பாதை இருக்கணும், இல்ல ஊர் காடாது இருக்கணும். ஏதாவது ஒண்ணு இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்ணு கேட்ட தூரம் பார்த்தாலும் 4 கிலோமீட்டர் போயிருமே, இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு மனுஷன் இப்படி ஏக்கர் கணக்கில் எடுத்து போட்டு அரண்மனையை கட்டுவான். அந்த காட்டு அரண்மனைகள் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஏன்னா ராஜாக்கள் போருக்கு தவிர வேற எதுக்குமே வெளியில போக மாட்டாங்க. அந்த சராசரமும் உள்ளுக்குள்ளதான் இருக்கும். அவங்க எதுக்கும் வெளியில போக முடியாது, போக மாட்டாங்க. அதுக்காக அவங்க சுத்தி எல்லாமே வச்சிருப்பாங்க. அதனாலதான் இப்படி இருக்குது. அது பரம்பரையா வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா இடங்க சுருங்கி இப்ப இந்த அளவுக்கு வந்து நிக்குது. அப்ப இதோட பெருசா வச்சிருப்பாங்களா? கிட்டத்தட்ட 3 ஊர் 4 ஊருக்கு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அரண்மனையும் சகலமும் இங்கதான் இருக்கும். அவங்க போர் பயிற்சி, நீச்சல், வேட்டையாடுதல் எல்லாமே இங்கதான் கத்துக்கிடுவாங்க. அப்போல்லாம் ராஜாக்கள் வெளியில எல்லாம் போக மாட்டாங்க. ராஜாக்கள் மட்டும் இல்ல, ராணி, இளவரசி, ராஜாக்கள் மக, இப்படி யாருமே வெளியில எல்லாம் போக மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு எதுவும் தெரியாமலாம் இருக்காது. சகலமும் இங்க இருக்கும். எல்லாத்தையும் இங்கதான் கத்துக்கிடுவாங்க. வேட்டையாடுது, யுத்த பயிற்சி, குதிரை பயிற்சி, யானை பயிற்சி எல்லாமே இங்கதான். அவங்களுக்கு சகலமும் உள்ள பயிற்சி கொடுக்கப்படும். அதுக்கு இவ்வளவு இடங்கள் இருந்தா தானே முடியும். இப்போ அதெல்லாம் கிடையாதுங்கனால கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி இந்த அளவுக்கு மாறி இருக்குது. ஓ, அப்போ ராணிகள் கூட ரொம்ப தைரியமானவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் எல்லா வித்தைகளும் தெரிஞ்சுதான் வச்சிருப்பாங்க. அதனால எல்லாம் கத்துக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய இடங்கள் அவங்களுக்கு தேவைப்படும். அது இப்படி இந்த காலத்து இப்படி கிடக்குது. நம்ம உள்ள போனா நிச்சயமா நமக்கான ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்காதான் செய்யும். இது அதுக்கப்புறம் அப்படியே போட்டிருக்காங்க. அதை இந்த திருமலை இந்த சைக்கோ நல்ல கணக்குன்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். உள்ள போனா மட்டும் தான் நமக்கானது விட கிடைக்கும். உனக்கு கொஞ்சம் முரட்டு தைரியம் தாண்டே, அது எப்படி உள்ள போக முடியும்? பயமா இல்ல? பயத்தெல்லாம் பார்க்க கூடாது. அவ்வளவு தானே. எதுக்கு பயப்படுற? பார், மனுஷனா பார்த்தா முத பயப்படாத. எதுனாலும் துணிஞ்சு மோதி பார்க்கணும். சரிதான். நான் எத்தனையோ ரவுடி பிள்ளை போட்டு இருக்கேன், இவ்வளவு ரவுடி பிள்ளை சண்டை போட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி இடங்களை பார்த்தா மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அதே நீ வாழ்ந்த சூழல் அப்படி. நீ சிட்டில பிறந்து வந்தோம் இல்ல, நாங்க அப்படி இல்ல, காடு மாடு பார்த்தவங்க தானே. அதனால கொஞ்சம் அசால்ட்டுத்தனம், அவ்வளவுதான். மத்தபடி வீரங்க மதம் உனக்கு எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். நல்ல பெருந்தன் மதண்டா உனக்கு. இருக்கிற இடமோ சூழ்நிலைனா நாம யாருன்னு நம்ம கடையில படுத்தோம். நீ யாருன்னா சிட்டில வளர்ந்த, அதனால அப்படி இருக்க. நாங்க கிராமத்தை வளர்ந்தோம், அதனால இப்படி இருக்கோம். இவ்வளவு வித்தியாசம். அதுக்காக நீ ஒண்ணு எதுலையும் குறைஞ்சவெல்லாம் கிடையாது. போட்டின்னு வரும்போது நீ முதல்ல தான் நிற்கிற. பரவாயில்லடா, உன் சாம்ராஜ்யத்தை எப்படி நிலைநாட்டினே இப்போ தெரியுது. உண்மைதான். உன் பேரை கேட்டா அதிராதவனே அதிர்தானே. பேரை சொன்னா பகைவன நடுங்கிறானே. சும்மா பேரை கேட்டா அதிர்ந்துடா. இந்த வயசுலே இவ்வளவு சமாளிக்க பண்ணிருக்கிய. கைட்ரா. எல்லா இடத்தோட இந்த இடத்துல மட்டும் எந்த பிரச்சனையுமே வரமாட்டேங்குது. என்ன காரணம்? மற்ற எந்த ரூமுக்குள்ள போனாலும் வவ்வாலு அடிச்சு புரண்டுட்டு வெளியில வருது. ஏன் அதே இடத்துல இந்த ரூம் இருக்குது, இங்கேயே வவ்வால் வரமாட்டேங்குது. என்ன காரணம்? அப்படின்னா இங்க யாரோ தங்குறாங்க. கரெக்ட். அங்க யாரும் இல்ல, இங்க யாரோ இருக்காங்க. மனுஷர் இடத்துல வவ்வால் இருக்காது, மனுஷன் இல்லாத இடத்துல வவ்வால் இருக்கும். அப்படின்னா இங்க யாரோ வந்துட்டு போறாங்க. அதான் 2 நாளாயும் இந்த ரூமுக்குள்ள மட்டும் எந்த சத்தமும் இல்ல. ஆனா மத்த எந்த ரூமுக்குள்ள போனாலும் வித்தியாசமா வளருது. அது செட்டிங்கா, இல்ல யாராவது வந்தா பயப்படுறதுக்காக யாராவது பண்ணி வச்சிருக்கா, இல்ல உண்மையில ஏதாவது பண்ணுதா? அதே இந்த ரூம்ல மட்டும் எதுவுமே இல்ல. இல்ல என்னமோ இந்த ரூம்ல இருக்குது. இந்த கட்டிடத்தை பார்த்தாலும் 100 வருஷம் பழமையான கட்டிட மாதிரி இல்ல. இது புதுசா கட்டினது, 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. எப்படி 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது எப்படி இப்படி கிடக்க முடியும்? வாய்ப்பு இல்லையே. அந்த பெயிண்ட் எப்படியும் உரியதுக்கு வாய்ப்பு இல்ல. அரண்மனையில பெயிண்ட் அடிக்கிறவங்க குறைஞ்ச பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அரண்மனைனாலே எல்லாமே கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். யாதவ எந்த இதுவுமே இருக்காது, கலைநயம் அதிகமா இருக்கும். அப்போ எப்படி இதை மாதிரி பண்ணிருக்காங்க? அரண்மனைனாலே கலைநயம் தான், அரண்மனைனாலே கலைநயம் தான். இதுல எந்த கலையுமே இல்ல. அப்படின்னா இந்த பில்டிங் இப்படித்தான் இருக்குன்னு பிளான போட்டே கட்டியிருக்காங்க. இது அதுக்காகவே உருவாக்கப்பட்ட பில்டிங் தான். பாலடைஞ்ச அரண்மனை மாதிரி பிளான போட்டு அதே மாதிரி கட்டியிருக்காங்க. சோ இது பாலடைஞ்ச பில்டிங் இல்ல, பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி கட்டப்பட்ட கட்டிடம். அப்படின்னா எதுக்காக இப்படி கட்டணும்? சரி, அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது, கொஞ்சம் யூனிக்கா பண்ணணும், கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்படி பண்ணினா கூட இதையும் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தல. சரி, அப்படின்னா எனக்கு பயன்பாட்டில் வச்சிருக்கணுமே, ஏன் பயன்பாட்டில் வைக்கல? ஏன் இது வெளிப்படுத்தல? இப்போ கலைநயத்துக்காக தான் இதை பண்ணாருன்னா அதை ஏதாவது வெளிப்படுத்திருக்கணுமே. இப்படியே போடுறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? இல்ல சந்திக்கிறா, என்னமோ இருக்குது, என்னமோ இருக்குது. இந்த கிங்ஸின் பைவுல இதுலயே நின்னு எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க என்னமோ இருக்குது. ஏ, அங்க ஒரு பாதை போகுது. ஆமா, இது நேத்து அடைச்சுதானே இருந்தது, இன்னைக்கு எப்படி திறந்திருக்குது? எப்படி நேத்து அடைச்சுல இருந்தது? ஒருவேளை இந்த கிங்ஸின் இத திறக்க தான் ட்ரை பண்ணாரோ, அத இப்ப திறந்து கிடக்குதா? அப்படின்னு நம்ம உள்ள போயிர வேண்டியதா, உள்ள போயிர வேண்டியதா. உள்ள போறேன், நான் உள்ள போறேன்.
உள்ள போய் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறேன். இததான் திறக்க முடியாம கிடந்திருக்காங்க. நான் இப்ப எப்படி உள்ள போறேன்னு மட்டும் பாருங்களேன். இசை அங்க எட்டி குறுக்குன்னு பாத்துட்டு இருக்க. எட்டி இங்க ஒரு பாதை இருக்கு. கிங்ஸ்ல 2 நாளா இத திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே நின்னாங்க. திறக்க முடியல. ஆனா இப்ப தானா திறந்து கிடக்கு. நாம உள்ள போய் பார்த்துட்டு வருமா? ஏற்கனவே இந்த வீட்ல பல இடத்துக்கு உள்ள போனா வெளியில வர முடியாம இருக்குது. இதுல இதுக்குள்ள போயிட்டு வெளியில வர முடியாம தவிக்கிறதுக்கா? அங்க எந்த உலகம் இருக்கோ யாரு கண்டா? இப்ப ஆல்ரெடி நாம உசுரோட இருக்கமா செத்துதான் இருக்கமானே எனக்கே தெரியல. வந்த வழியும் தெரிய மாட்டேங்குது, போற வழியும் தெரிய மாட்டேங்குது, எங்க இருக்கோம்னே தெரியல. இதுல இன்னொரு இடத்துக்கு வர நீ போறியாங்க? இங்க பாரு, இங்கயாவது நமக்கு துணைக்கு 4 பேர் இருக்காங்க. உள்ள போயிட்டு வெளியில வர முடியலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். பாட்டி இவன் ஒரு பையனவள்ளி. எட்டி சீரியஸா தான் சொல்றேன். இந்த இடமே மர்மமா தான் இருக்குது. இந்த அரண்மனையே ரொம்ப நுணுக்கமா மத்தவங்களை ஏமாத்ததுக்காக கட்டப்பட்ட பில்டிங்கா இருக்குது. வந்தவங்க குழப்பத்திலே சாகணுங்கக்காகவே கட்டப்பட்ட அரண்மனை தான் இது. வந்த யாரும் உசுரோட திரும்ப முடியாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது நீ தேவையில்லாம உள்ள போய் மாட்டிக்கிடாத. இங்கேயாவது கிங்ஸ்னு மாணிக்கம் அவங்க சாமண்ணே இப்படி யாராவது இருக்காங்க. இவங்க நம்பிதான் நானே இங்க இருக்கேன். எப்படி வெளியில கூட்டு போயிருவாங்க. ஏன்னா வந்திருக்கிறதெல்லாம் வீரனும் புத்திசாலிக்காரனுங்களும் எப்படி கூட்டு போயிருவானுங்க. நீ இப்படி உள்ள போய் மாட்டிக்கிட்டனா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இதுதான் வழியா இருந்தா? என்னடி சொல்ற? ஒருவேளை இது வழியா இருந்ததுன்னா, இல்ல ஒருவேளை அந்த அரண்மனைக்கு போற பாதையே இதா இருந்துச்சுன்னா, ஏன்னா 2 நாளா கிங்ஸ் இத திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. திறக்கவே முடியல. ஆனா இன்னைக்கு தானா திறந்து கிடக்கு. அதனால இப்ப என்ன சொல்ற? ஒருவேளை நம்ம போறதுக்கான வழியோ இல்ல அந்த அரண்மனைக்குள்ள போற வழியோ இதுவா இருந்ததுன்னா, இன்னொன்னு ஏதோ ஒரு பொண்ணு அடிக்கடி கொலுசு போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்குது. அது எங்கோடி வந்துட்டு இங்கோடி வெளியில போயிருந்தா? பொண்ணா? ஆமாட்டி, நான் எனக்கு மட்டும் தான் கேட்டதுன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா கிங்ஸனுக்கும் கேட்டது. அது 2 நாள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல. இப்ப மாணிக்கத்துக்கும் கேட்டுச்சு, சாமம்மாவுக்கும் கேட்டிருக்கு. சாமம்மாவும் ஃபுல்லா தேடிட்டு இருக்காரு, கிடைக்கல. ஏன் அது இதுக்கான பாதையா இருந்ததுன்னா சரி, உனக்கு ரொம்ப பயமா இருந்ததுன்னா நான் உள்ள போறேன். இது வேண்டாட்டி, ப்ளீஸ் இது வேண்டாண்டி. அட நீ வெளியில நிக்கியா? நான் இங்கோட்டலாம் போயிருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லிட மாட்டேன். நீங்க வந்து கண்டுபிடிக்க போறியா? ஏன்னா நான் அங்க வரைக்குமா போறேன். இந்த இது வரைக்கும் தான் போவேன். இதுல இருந்து எட்டியாவது பார்க்க மாட்டே. வேண்டாட்டி, பயமா இருக்கு. உள்ள போய் மாட்டிக்கிட்டேனா? இது உள்ள வேலை போறட்டி. இந்த இதுல நின்னு எட்டி பாக்க. சொன்னா கேட்டி வேண்டாட்டி, சொன்னா கேடு வேண்டாம். எனக்கு ஏதோ மனசு சரியா படலட்டி. வேண்டாட்டி, போவாத, வேண்டாம், போவாத. நீ இப்படியே கத்திட்டு நான் உள்ள போறேன். என்ன சிரிப்பு சத்தம்? சிரிப்பு சத்தமா? நான் அவளை உள்ள போவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சிரிப்பு சத்தம் சொல்லிட்டு இருக்க இல்லையே. நீங்க 2 சேர்ந்து சிரிச்ச மாதிரிலாம் எனக்கு கேட்டுச்சு. சோதிக்காதட்டி, இது சோதிக்காதட்டி. ஜபா சத்தியமா சொல்றேன், நீங்க 2 சேர்ந்து சிரிச்சா அப்படி கேட்கும். அப்படிதான் எனக்கு கேட்டுச்சு. நான் மேல இருந்து இறங்கி வரேன். இட்டி வேண்டாம், அவ சொல்றது பார்த்தா சரியா இல்ல. நீங்க வாட்டி போவாதட்டி. இருட்டி இதுல நின்னு எட்டி பாப்பேன். அங்க என்னது இருக்குது? அதான் மட்டி, கிங்ஸ் 2 நாளா திறக்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க, திறக்க முடியல. ஆனா இன்னைக்கு தானா திறந்து கிடக்கு. அப்படியா? வா உள்ள போய் பாப்போம். அம்மா, இந்த 2 நம்பி வந்த பாரு என்னலாம். நம்ம 2 உள்ள போலாம். அதான் மட்டி, ஒருவேளை இங்க வழி இருந்தா என்னடி இவ்ளோ 2 திருந்தவே மாட்டாளுவ. இடி சொன்னா கேளுங்கட்டி. வேண்டாம் மட்டி, பாட்டி நாங்க இது வரைக்கும் தான் போ. நாங்க ரொம்ப உள்ள தள்ளியா போறோம். இதுல தான நிக்க போறோம். சரி அப்ப நான் முத போறேன். நீ பின்னாடி வரியா? இல்ல நான் முத போறேன், நீ வா. ஐயோ, நெஞ்சில கொஞ்சமாவது பயம் இருக்கான்னு பாரு. சரி நானும் வரேன். அப்படி வரவியா? வா. கேஸ்லின், அது என்னன்னு பார்க்க போவாங்க. வந்து போலாம் உள்ள வாங்க. எதுக்கு கத்துறாங்க? ஒருவேளை வழி கிடைச்சிட்டோ? ஒருவேளை இந்த அரண்மனை பத்தின ரகசியம் கிடைச்சிட்டோ? அப்ப இந்த வழி அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம டக்கு டக்குன்னு இங்க வந்து இங்க உள்ள போவோம்னு பாரு. இத பத்தி யார்ட்டையும் வாய் திறக்க வேண்டாம். நம்மளே கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டு வருவோம். சரியா? உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம்ல. அட ஆர்வ கோளாறு, உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். கரெக்ட். உள்ள என்ன இருக்கு நாம தட்டி முத பார்க்கணும்.
இவ ஒரு அரலூசு அவ ஒரு அரலூசு, ரெண்டும் சேர்ந்தா உருப்படாது. கிங்ஸ்லேன், யாரோ என்ன வரட்டாங்கடா. என்னடி? ஐயோ, என்னன்னு தெரியலையே. அண்ணே, நீ எங்க இருக்க? தெரியலடா. எங்கடா நீ இருக்க? அண்ணே, நீ எங்க இருக்க மட்டும் சொல்லு. சாம், நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க உங்க பக்கத்துல இருக்கோம். எங்க இருக்கீங்க சொல்லுங்க. நீ இருந்தியே, அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு தானே வந்தேன். சரி, நான் வரேன். இவன் வரேன். நீ பதறாம இரு. எனக்கு பயம் இல்ல. அந்த பொண்ணுங்க சேஃப்டியா இருக்காங்களா? இசை இருக்கு. சரி, நான் வர முயற்சி பண்றேன். டேய், யாரோ இத வரட்டு வந்ததுடா. சரி, நான் வரேன். யாரோ வரட்டு வந்ததா? என்னடி? ஐயோ, என்ன சொல்றாங்க? ஆட்டம் ஆரம்பிச்சிட்டு நினைக்கிறேன். இனிதாட்டி உண்மையான ஆட்டமே ஆரம்பம். எதிரி வெளியில வர ஆரம்பிச்சிட்டா நினைக்கிறேன். எதிரி இப்ப சிக்கிறான்டா. விடாதீங்க. கண்டிப்பா எதிரிங்க தான் இருக்க. அவனை தூக்குங்க. டேய், அவனை மட்டும் விட்டாதீங்க. தூக்குங்கடா. விட மாட்டேன். டேய், எனக்கு யாரும் போன மாதிரி இருந்துச்சு. டேய், இங்க வாங்க. அம்மா, கவினங்க. கவின், டேய் கவின். இல்ல, யாரும் இங்க போனாங்க. நான் பார்த்தேன். இங்கோட போனா. எதிரி வெளியில வர ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சரியான பாதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ கிட்டத்தட்ட நம்ம எதையோ கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் எதிரி வெளியில வந்திருக்கான். எதை கண்டுபிடிச்சோம்? எங்க போனா? அந்த ரூமுக்குள்ள போனா. அப்படின்னா அப்ப கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அதான் எதிரிக்கு பயம் வந்துட்டு வெளியில வந்துட்டான். விட மாட்டேன்டா. அண்ணா, சாமண்ணா, எதிரி வெளியில வந்திருக்கான்னா அப்ப நான் எதையோ வார்த்தை விட்டுருக்கேன். என்ன வார்த்தை நான் விட்டேன்? என்ன விட்டேன்? அந்த புதரு கிளீன் பண்ண சொன்னேன். அரண்மனை பத்தி பேசுனேன். அப்படின்னா பாதை அதுதானா? ஓ, காடு மாதிரி போட்டுட்டு பாதை உருவாக்கி வச்சிருக்கான். கண்டுபிடிச்சிட்டு வெளியில ஆரம்பிச்சிட்டான். ஆஹா, எதிரி உள்ளதா இருக்கான். அப்ப தூக்கம் அது ஈஸிடா. என்கிட்ட போக முடியாது. புதருன்னா புதருக்குள்ள என்ன இருக்கும்? அப்ப அங்க பாதை இருக்குதா? புதரை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் எதிரி வெளியில வந்திருக்கான். அப்படின்னா அண்ணா, சாமண்ணா, என்ன பத்தி கவலை வேண்டாம். பார், எதிரியை மட்டும் விட்டுறாத. வெளியில வர ஆரம்பிச்சுட்டான்னா நாம எதையும் நெருங்கிட்டோம்னு அர்த்தம். நான் கண்டுபிடிச்சிட்டேனே. இப்ப எதிரி வெளியில வருவா பாரு. வரட்டும், நானும் ரெடியா தான் இருக்கேன். கபடி மோதி போக்கலானே. மாட்டேன்டா, இறங்கி அடிக்கிறேன். இந்த கிங்ஸ்னோட உண்மையான ஆட்டத்தை நீ பார்த்தது இல்ல. பாரு, எப்படி இறங்கி அடிக்கணும் மட்டும் பாரு. சொன்னா கேளு, இதுக்கு மேல நீ உள்ள வர வேண்டாம். நான் போறேன். அந்த இடம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி விட்டாங்க. இங்க பாரு, 2 நாளே வரல. அதான் நான் உள்ள போறேன். சரியா? நான் இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போ. எனக்கு ஆசையா இருக்கு அந்த அரண்மனையை பார்க்கறதுக்கு. நீ சொன்னா கேளு, நான் இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்களுக்கு சரியா சாப்பாடுலாம் எதுவுமே இல்லல்ல. கொஞ்சம் சத்து பொருள், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதை கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுவும் நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன், வெளியில வச்சுட்டு வந்துடுவேன். அவங்க எடுத்துக்கிட்டு வாங்க. நானும் வரேன், ப்ளீஸுக்கா. சொன்னா கேளு, நீ வேண்டாம், நான் போயிட்டு வரேன். இங்க பாரு, நாம நிக்கவே தெரியக்கூடாது. நானே ரகசியமா தான் போறேன். நீ போடி ப்ளீஸ்க்கா. நானும் வரேன்க்கா. இந்த இடம் சரி கிடையாது. நீ வர கன்சீவா இருக்க, அதெல்லாம் வேண்டாம். நீ வீட்டுக்கு போ. அம்மா கிட்ட கோயிலுக்கு தான் போயிருக்கேன்னு சொல்லணும். சரியா? நானும் வரேன். இது நான் வச்சுட்டு வந்து வேண்டி. நீ போ. மாட்டேன். ஐயோ, வந்து தொலை. நாமளும் அந்த மர்ம பங்களாக்குள்ள போறோமா? ஆமா, நாமளும் அந்த மர்ம பங்களாக்குள்ள தான் போறோம். வா. இங்க பாரு, இங்கோடிலாம் வழி கிடையாது. நான் சொல்ற பாதை தான் போகணும். சரியா? சரிக்கா.